நம்ம வாங்கிட்டு வந்த சட்டியில் நானும் ஒரு வாரமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி பழகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த சட்டியை நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. சட்டி வாங்கிட்டு வந்து நான் ஒரு வாரம் தாண்டிட்டுங்க இதை தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு நான் எடுத்து, அது எதனாலன்னு கேட்டேன், இவ்வளோ நாள் நம்ம வந்து சட்டியில் வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சு தான் நான் பழகி எடுத்திருக்கேன். ஆனால் அந்த கடைக்காரு, நான் அந்த சட்டி வாங்கினா கடைக்காரு சொன்ன ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து இப்படி தான் வந்து பழகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா, நல்லாயிருக்கும், அந்த மண் வாசனை அடிக்காது, விரிசல் விடாது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நல்லா சொன்னாங்களா. இந்த தடவை அது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் வந்து நல்லா அன்னக்கூடையில் நம்ம சாதாரண பச்சை தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா வச்சுட்டோம். அந்த சட்டியை எப்போதும் போல் பாத்திரம் தைக்கிறதுல போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை அது மாதிரி ஃபுல்லாக ஒரு 2-3 நாள் அதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி, சாதம் வடிக்கிறேன் பாருங்கள் கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணியை தான் நான் எடுத்து அந்த கஞ்சி தண்ணியை ஒரு 3 நாள் அதே மாதிரி வச்சுருந்தேன். இப்போ அது 3 நாள் மொத்தமே பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஒரு 3 நாள், அரிசி களைஞ்ச தண்ணி 3 நாள், அப்புறம் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஒரு 3 நாள், மொத்தம் 9 நாள் இதுலேயே நமக்கு முடிஞ்சிடுச்சா. இப்போ அவ்வளோதான். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி தேய்ச்சி கழுவிட்டு இதில் வந்து நம்ம வந்து எண்ணெயும் தடவிக்கலாம்னு சொன்னார். நம்ம சமையல் எண்ணெயை நல்லா தடவி கொடுத்துட்டு இதை உடனே வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்பில் வைக்காதீங்கன்ட்டாங்க. எப்போதும் போல் குழம்பு வைக்கிறோமா, அந்த குழம்பை வந்து வச்சுட்டு இதில் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இந்த பாத்திரத்தில் மாற்றும் போது அந்த சூட்டுலேயே அந்த குழம்பு அப்படியே இருக்குமா. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம குழம்பு வச்சு இதில் ஊற்றி இதில் நம்ம புழங்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சு செய்யலான்னு சொன்னார். அது வந்து விறகு அடுப்பு சிலிண்டராக இருந்தாலும் அடுப்பு தீயை வந்து அதிகமாக வைக்கும்போது விரிசல் விடமா, மீடியமான தீயில் வச்சு நம்ம வந்து குழங்கணும். நான் மண் சட்டி சென்னையில் தானே வாங்கினேன், அவர் தான் சொன்னது. இது மாதிரி ஸ்டெப்பாக அவர் சொன்னார். இது மாதிரி செஞ்சால் சட்டியும் ரொம்ப நாள் வரைக்கும் உடையாது, மண் வாசனை வராது, விரிசல் விடாது, நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா. இப்போ எல்லாருமே சட்டியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் விரிசல் விடுது, மண் வாசனை வருது. நானே சொல்லியிருக்காது மண் வாசனைலாம் வருதுன்னு. ஆனால் இது மாதிரி ட்ரை பண்ணும்போது வாசனை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு சட்டி எப்படி பழகிறதுன்னு இப்போ நான் உங்ககிட்ட கடைக்காரர் சொன்ன ரகசியத்தை சொல்லிட்டாங்க. நாளை சந்திப்போம்.